வெல்கம் டு மேங்களூர் பார்ட் 5 வீடியோங்க. பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இப்போது இந்த பார்ட் 5 வீடியோவில் வந்து நம்ம முருதீஸ்வர்லேருந்து கிளம்பி மூகாம்பிகை போயிட்டு மூகாம்பிகைலேருந்து உடுப்பி போய் சேர்கிற வரைக்கும் இந்த வீடியோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் டிஎம்எஸ் தமிழ் ட்ரெயின் ட்ராவல் யூடியூப் சேனலுங்க. அவ்வளோதான், நான் முருதீஸ்வர தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க. இது டாக்ஸி ஸ்டாண்டு. நான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து அன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் டிக்கெட் செகண்ட் ஏசியில் இருந்தது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவே, வேறு வழி இல்லாமல் இது இந்த வண்டி தாங்க. அந்த வண்டி இங்கேருந்து முருதீஸ்வர்லேருந்து நீங்கள் மூகாம்பிகை போகிறதுக்கு, உடுப்பி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வண்டிங்க இருக்குது. ஆனால் நம்ம ரேட் வந்து பேரம் பேசி தாங்க போகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு 5500 அப்படின்னு கேட்டு கடைசியில் அந்த ஈக்கோ வண்டி தான் கிடச்சிது. அது வந்து 3500 வந்தாங்க. 3 ஹவர்ஸ் ட்ராவலு முருதீஸ்வர்லேருந்து. ஃபுல்லாகவே காட் செக்ஷன் தாங்க. இப்போ பார்த்தீங்களா, அதுதான் மூகாம்பிகை போகிற என்ட்ரன்ஸு. நான் உங்களுக்கு ஃபுல் லென்த்தும் காமிக்காமல் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேங்க. போகிற வழி எல்லாமே காட்டு பாதை தாங்க. சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் சரியான மழை டைம் நாங்கள் போனது. அதில் வண்டி கொஞ்சம் கண்ட்ரோல்டு ஸ்பீடில் தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 3.5 ஹவர்ஸ் எடுக்கும் முருதீஸ்வர்லேருந்து மூகாம்பிகை போகிறதுக்கு. அது ஒரு ஆக்சுவலாக ஒரு பைபாஸ் மாதிரிங்க. உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டு மறுபடியும் உடுப்பி போகணும். இப்போ நம்ம வந்து மூகாம்பிகை சிட்டி வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க. இதுதான் அந்த பின்னாடி இருக்க மலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஏரியாவில். நாங்கள் மத்தியானம் வாக்கில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து ஒரு 2:30-3 மணிக்கு அப்படி ரீச் ஆகிற மாதிரி வந்தோம். இப்போ நாங்கள் வந்த டைமுக்கு வந்து கோவில் மூடிட்டு இருந்ததுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி, கோவில் திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்ப்பீங்க பாருங்கள். இது இங்கே நீங்கள் தங்கிறதுக்கு லாட்ஜு, ஹோட்டல்ஸு எல்லா வசதியும் இருக்குதுங்க. சாப்பாடு கீப்பாடு எல்லா வசதியும் இருக்குது. எல்லா பட்ஜெட்லேயும் இருக்குது இங்கே. ஆனால் ரொம்ப ஹை லெவல் பட்ஜெட்லாம் இங்கே கிடையாதுங்க. எல்லாமே நார்மல் பட்ஜெட் மட்டும்தான். அதே மாதிரி பார்க் பண்ணுறது இதுதான் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. தேவஸ்தானம் என்கொயரி கவுண்ட்ரு அது. இது இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் வந்து தர்ஷன் க்யூங்க. இது வந்து ஃப்ரீ தர்ஷன் போகிறது. அங்கே கேட்டு பார்த்தோம் நாங்கள், ஸ்பெஷல் என்ட்ரி தானே இருக்கான்னு. ஸ்பெஷல் என்ட்ரி அப்போ எதுவும் இல்லை, கோவிலே காலியாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் இதிலே போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த க்யூவிலே போயிட்டோம். உள்ளே வந்து ஸ்ட்ரிக்டாக கேமரா நாட் அலௌடடு. அதனால் உங்களுக்கு வெளியே வரைக்கும் சுற்றி காமிச்சிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் உள்ளே எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ. இதெல்லாம் வெளியே தாங்க. இது போகிற க்யூ போகிற வழி தான் இதெல்லாம். இது வழியாக போயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட வேண்டியது தான். இந்த கோவிலில் ஒரு வைர வால் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஆனால் அது ஏதோ ஒரு பர்டிகுலர் நாளில் தான் வந்து சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். அது நாங்கள் போன அன்றைக்கி இல்லை. இது யாகசாலைங்க. இது கோவிலுக்குள்ளே தான். இது அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுத்தேன் வெளியே. இதுதாங்க அந்த தீபாவளி நம்ம கொடிமரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஃபுல்லாக விளக்கேற்றுவாங்களாம் அதில் இந்த விழா காலங்களில். கோவில் ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது போனால் கூட
டக்குன்னு கூட்டம் வந்துடுது. அவ்வளோதாங்க, அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி உடுப்பிக்கு போகிற வழியில் இருக்க கோவிலுங்க இது. ரொம்பவும் எங்கள் டிரைவரோட ரெக்கமெண்ட் பண்ணார். அந்த கோவிலும் பார்த்துட்டு, இது வந்து உடுப்பிக்கு போகிற வழிங்க. ஃபுல்லாக காட்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு போர்டே போட்டு வச்சுருக்கு. இதில் மான், யானையெல்லாம் கிராஸ் பண்ணுற இடம்லாம் இருக்குதுன்னு சொல்லி போர்டுங்களே அங்கங்கே போட்டிருந்தது. ஸோ இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரூட்டு தான். அதுலேருந்து, அதாவது மூகாம்பிகையிலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்து ஒரு ஜங்ஷன் ஒன்று வருங்க. அந்த ஜங்ஷன்லேருந்து தான் லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் இங்கே இருந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இருக்குங்க. மூகாம்பிகையிலேருந்து உடுப்பி போகிறதுக்கு பஸ் இருக்குது. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்ரு போகணுங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு பிடிச்சி வர மாதிரி இருக்கும். அது சீப்பாக இருக்குங்க. ஆனால் டைம் ஜாஸ்தியாகிருங்க. அது ஸ்லோவாக தான் வரும் வண்டி. இன்னொன்று நின்று தான் வரும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக உடுப்பி போய் சேரணுன்னா அந்த மாதிரி கேப் எடுக்கிறது தாங்க பெஸ்ட்டு. நாங்கள் அங்கேயே ஃப்ளாட்டாக பேசிட்டோம். அதனால் போகிற வழியில் மூகாம்பிகை போயிட்டு அந்த சின்ன கோவிலுங்க 2-3 கோவிலுங்க பார்த்துட்டு அப்படியே உடுப்பிக்கு போகிற மாதிரி, நைட்டுக்குள்ளே உடுப்பிக்கு போய் சேர்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். இது இன்னொரு கோவிலுங்க. இது உடுப்பி கிடையாது. உடுப்பிக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குங்க. இதுவும் வந்து ஒரு ப்ரைவேட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கேயே அன்னதானம் அதெல்லாம் கூட இருக்குங்க. நல்ல பெரிய கோவில் இது. இங்கேயும் ஆக்சுவலாக கேமரா வந்து நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெளியே மட்டும்தான் எடுக்கிறோம். நாங்கள் சாப்பாடு வந்து அங்கே முருதீஸ்வர்லேருந்து கிளம்பும்போது, அதுதான் போன வீடியோவில் சொல்லியிருப்போம் பாருங்கள். அங்கேயே முருதீஸ்வரில் அந்த சாப்பாடு அன்னதானம் அதுவே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் பெரிய லெவலில் ஒன்றும் பசிலாம் இல்லை. அது இல்லாமல் பசிலாம் எதனா எடுத்தால் கூட இந்த வழிங்களில் வந்து உங்களுக்கு நிறுத்தி சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஃபுல்லாக காட்டுப்பாதை தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த கோவிலே பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்குது. அதை சுற்றி ஒரு பொட்டி கடை கூட கிடையாது. ஒரு டீ சாப்பிட்லான்னா கூட எதுவும் கிடையாது. சிட்டிக்குள்ளே நுழைஞ்சால் தான் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். இந்த குளம் பாருங்கள், ஏகப்பட்ட மீனுங்க இருக்குங்க. அது கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பயங்கர மீனுங்க. கோவில் ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோதான். இந்த கோவிலேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து உடுப்பி சிட்டி என்ட்ரு ஆகிட்டோங்க. இது வந்து நல்ல பெரிய சிட்டிங்க இது, உடுப்பி சிட்டி. இங்கே எல்லா வசதியும் இருக்குது. நம்மளுக்கு தங்கிறதுக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வந்து நீங்கள் எல்லா லெவல்லையுமே சாப்பிட்லாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மிடில் கிளாஸ்லாம் போகணுன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே சாப்பிட்லாம். நல்லாவும் இருக்கும் சாப்பாடு. அவங்களோட மெயின் பிரதான சாப்பாடு இந்த ரைஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏரியாங்களில் அது அந்தளவுக்கு கிடைக்கல ரைஸ் பாத்து. அவ்வளோதாங்க. இதுதாங்க கோவில் ஏரியா. இதுக்குள்ளே வந்து எந்த வித ப்ரைவேட் வண்டிங்க, பப்ளிக் வண்டிங்க எதுவுமே அலோடே கிடையாதுங்க இந்த ஏரியாங்கள்லாம். இது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அது க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். இந்த தீர்த்தானம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நாங்கள் தங்கின கெஸ்ட் ஹவுஸுங்க. பார்க்குறதுக்கு இப்படி இருந்ததுனாலும் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஆனால் ஒரு 15 நாளைக்கு இல்லை 20 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணணும். அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் போய் பணம் கட்டிக்கலாம். இது வந்து உடுப்பி பஸ் ஸ்டாண்டுங்க. இது இங்கேருந்து தான் நீங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போகலாங்க. மேங்களூர்லேருந்து நீங்கள் மறுபடியும் தர்மஸ்தலா எல்லா ஊருக்கும் பஸ்ஸுங்க. இது நாங்கள் நைட்டு வந்ததுனால நைட்டு அவசர அவசரமாக போயிட்டு ஒரு தரிசனம் ஒன்று பார்த்துட்டோங்க. இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு.
நாங்கள் தரிசனம் பார்த்துட்டோம். இங்கேயும் வந்து ஸ்ட்ரிக்ட்டு கேமரா அலோடு கிடையாது. நான் தரிசனம் பார்த்தது இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது காலியாக தான் இருந்தது. அதனால் கடகடன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்து மேங்களூர் பார்ட் 6ல் சந்திக்கலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.